இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளின் காலை வேளையிலே டிவி முன்பதாக அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட நாம் இந்த கடந்த 3 நாளிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக பார்த்து கொண்டு வந்தோம். இந்த 4வது நாளிலும் கூட நாம் எப்படி இருக்க வேண்டுமாம், விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இந்த வாக்கியத்தை வாசிக்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து தான் இந்த வேத வசனத்தை கூறுகின்றார். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி அன்றைக்கு கூறிய ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரி, இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி. பாருங்க, அன்றைக்கு இயேசுவோடு இருந்த சீடர்கள் அவருடைய எல்லா செயல்களையும், அவருடைய எல்லா அற்புதங்களையும், அவருடைய எல்லா அதிசயங்களையும் அவரோடு இருந்து அவரோடு அனுபவித்த சீடர்களிடத்திலும் கூட ஆண்டவர் விசுவாசத்தை காண முடியவில்லை இல்லையா? அதனால்தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்ல நேர்ந்தது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி. அவருடைய விசுவாச குறைச்சலை ஆண்டவர் கண்டறிந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்கிறோம், நான் பலத்த விசுவாசி, எனக்கெல்லாம் ஆண்டவர் எனக்கெல்லாம் செய்துட்டு வர, எனக்கெல்லாம் நன்மையான காரியங்களாக நடக்குது, எது என்னுடைய விசுவாசத்தினால தான் அப்படின்னு மார்தட்டிட்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையோட விசுவாச குறைச்சலை ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சோதித்து பார்ப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் விசுவாசத்தை காண்பாரா ஆண்டவர்? நம்ம சற்று நம்முடைய இருதயத்தை நாம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய கால சூழ்நிலையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கொள்ளை நோய்களின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ல, அடுத்த நிமிடம் நமக்கு என்ன நேரிடும் என்று சொல்லி நமக்கு தெரியாதுல்ல. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் குறைந்த நிலைமையிலேயே நாம் காணப்படுகிறோம். நம்ம நிறைய வேளையில் நாம் எதிர்த்து பார்த்தபடி நம்முடைய காரியங்கள் நடக்கவில்லை, நாம் எதிர்பார்த்தபடி என்னுடைய பணி, என்னுடைய வேலை கிடைக்கல, நான் எதிர்பார்த்தபடி என்னுடைய மனைவி அமையலை, எதிர்பார்த்தபடி என்னுடைய கணவன் அமையலை, இப்படி நம்ம நிறைய காரியங்கள்லாம் நமக்கு எதிரடையான சூழ்நிலைகளில் நமக்கு வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் எங்கோ போய் ஒழித்து கொள்கிறது இல்லை? எங்கே போகுது நம்முடைய விசுவாசம், எங்கே போகுதுன்னே நமக்கு தெரியல. பல தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில, பல ஏமாற்றங்கள். ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஏன் மகன் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறானா, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாளா என்று சொல்லி அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இன்றைக்கு நாம் அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறோமா? விசுவாசம்னா என்னன்னு நம்ம நினைக்கிறோம், ஏதோ நம்ம ஆண்டவர் நம்புறதுதான் விசுவாசம் அப்படின்னு நினைக்கிறோம்ல. நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி. நாம் காணாததை விசுவாசிக்கிறது தான் விசுவாசங்க. இப்போ நம்ம மற்ற எல்லா காரியங்களும் பார்க்கிறோம், அதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம், அதெல்லாம் விசுவாசம் இல்லை, நம்புகிறோம், அவ்வளோதான். ஆனால் விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகள், இல்லாதவைகளை நம்ம விசுவாசிக்கிறது. ஏன் நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற நேசர் அல்லவா? அப்போ ஏன் நம்ம விசுவாசிக்க மறக்கிறோம்? ஏன் நம்ம விசுவாசிக்கிறதுக்கு மறுக்கிறோம்ல? நான் அதெல்லாம் நம்ப முடியாது, எனக்கு இப்படி நடந்தால் தான் நான் விசுவாசிப்பேன்னு சொல்கிறோம்ல. நாம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். என்னுடைய மகளுடைய உள்ளத்திலே இந்த விசுவாசம் காணப்படுகிறதா, என்னுடைய மகனுடைய உள்ளத்திலே இந்த விசுவாசம் காணப்படுகிறதா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சோதித்து அறிந்து கொண்டே இருக்கின்றார். இன்றைக்கு அந்த விசுவாசம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் உண்டா? பாருங்கள், அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை காணும்படியாக இறங்கி வருகின்றார். எல்லாரும் பூட்டி அறைக்குள்ள ரொம்ப பயந்துட்டே உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. அப்போ சீஷர்களுக்கெலாம் ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் உயிர் தெளிந்து நம்மோடு கூட வந்து விட்டாரே என்று சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் அங்கே யார் இல்லை? தோமா இல்லை. அப்போ சீஷர்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவர் வந்துட்டு போயிட்டாரு. அப்போ சீஷர்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவர் வந்தார், எங்களை சந்தித்தார், எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா தோமா என்ன செய்கிறாரு? அதை நம்ப மறுத்துடுறாரு. நான் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருப்பாரா, ஆனால் இங்கே வந்திருப்பாரா, எப்படி வர முடியும்? நீங்கள் எல்லாம் கதவெல்லாம் பூட்டிருக்கீங்களா, ஆண்டவர் எப்படி இந்த அறைக்குள்ளே வந்திருக்க முடியும்? அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அவர் திரும்பவும் இருக்கா வந்து அவருடைய காயத்தில் என் கைகளெல்லாம் போட்டு விழாவில் என்னுடைய கையெல்லாம் வச்சு நான் பார்த்து அவருடைய காயத்தெல்லாம் நான் தொட்டு பார்த்தா மட்டும்தான் நான் நம்பவே இல்லைன்னா நான் அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி தோமா சொல்கிறது யார் கேட்டா? ஏசப்பா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தோமாவே, நீ இப்படியா என்ன பார்த்து சொல்கிற?
பாரு நான் மறுபடியும் உன்னை சந்திக்க வரேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் மறுபடியும் ஒரு 8 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சீஷர்கள்லாம் இருக்கும்போது தோமாவும் அவர்களோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த அறைக்குள்ளே வருகிறார், வந்து சமாதானத்தை கூறுகிறார். அப்போ தோமா ஆண்டவரை பார்த்து, என்ன ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், தோமாவே, நீ என்னை கண்டதுனாலே என்னை விசுவாசிக்கிற தோமா, ஆனால் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, நம்ம காணாமல் இருந்தாலும் எங்கள் அப்பா எனக்கு, ஏசப்பா எனக்கு கண்டிப்பாக இதை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குமே என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை கனப்படுத்த என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, விசுவாசத்தை குறைச்சல் ஒருவேளை உங்களிடத்தில் காணப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே பூரணமாய் விசுவாசிப்போம். ஆண்டவரை பூரணமாய் நாம் விசுவாசிப்போம். எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் ஒருவரே என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நான் இந்த திருமணத்திற்கு முன்பு நான் முழுவதுமாக என்னுடைய அப்பாவைத்தான் நான் நம்புவேன். இயேசுவை விட நான் அவ்வளோ நம்ப மாட்டேன். என்னுடைய தகப்பனாரை அதிகமாக நான் நம்புவேன். என்னன்னாலும் எங்கள் அப்பா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க, எங்கள் அப்பா தான் ஆளினால், எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே, எங்கள் அப்பா தான் அப்படின்னு இங்கே நம்பியிருந்தேன். ஆனால் திடீர்னு ஆண்டவர் அழைச்சிட்டார் அப்பாவை. 62 வயசுல எங்கள் அப்பா மரித்து போனாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன்னா நான் நம்பி இருந்தேன் என்னுடைய அப்பா, எனக்கு ஒரு பெரிய கண்மலையை போன்று இருந்தேன். எங்கள் அப்பா போயிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப மனதை என்னால் அடக்கவே முடியவில்லை, அவ்வளவு வேதனைப்பட்டேன். அப்போது ஆண்டவர் என்னை உணர்த்தினார், மகளே, உன்னுடைய தகப்பனாரை காட்டிலும் 1000 மடங்கு அன்பு நான் செலுத்துகிறேன் உன் மேலன்னு சொல்லி. ஆண்டோடைய அன்பை நான் அப்போது தான் புரிந்து கொண்டேன். என்னுடைய தகப்பனை காட்டிலும் என் மீது அதிக அன்பு செலுத்துகிறவர் ஒருவர் உண்டு என்பதை நான் அதிகமாய் புரிந்து கொண்டேன். அருமையானவர்களே, ஆம், நம்முடைய விசுவாசத்தை நம்மீது அன்பு செலுத்துகிறவர் ஒருவர் உண்டு என்று சொல்லி நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னால், அவருடைய பாதையிலே நடந்தோம் என்று சொன்னால், மெய்யாகவே அவர் நம்முடைய பாதைகளை எல்லாம் நீரூற்றுகளாக அவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவார். அன்றைக்கு தோமாவை பார்த்து ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், நீ என்னை கண்டதுனால விசுவாசிக்காத, காணாமல் இருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு யாருமே நம்ம ஆண்டவரை பார்க்கலல்ல, ஆனால் நாம் அவர் விசுவாசிக்கிறோம். அவர் எனக்கு செய்வார், இந்த காரியங்களிலே என் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம் இல்லையா? அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நிச்சயமாவே கனப்படுத்துவார். என்னுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, என்னுடைய மகனுடைய திருமண வாழ்க்கையில் கூட நான் கலங்கி நின்ற வேலைகள் எல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவரனை அப்படியே தூக்கி நிறுத்துவார். சொல்வார் ஆண்டவர், மகளே நீ பயப்படாதே, உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி அப்படியே இந்த வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நன்மையாக எனக்கு செய்து முடித்தார். ஒரு மனிதனுடைய துணைகள் 1000 இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய கிருபை என்று ஒன்று இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? ஆண்டவர் எனக்கு பெரிய கிருபை செய்து நான் அவரிடத்தில் வைத்த விசுவாச அளவின்படி ஆண்டவர் எனக்கு அதிகமான காரியங்களை எனக்கு செய்து முடித்து கொடுத்தார். நான் நம்பாத, நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை ஆண்டவர் எனக்கு செய்து என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்கிறார். இன்றளவும் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வித்து வருகிறார் என்று சொன்னால் நான் ஆண்டவரை அவ்வளவு உறுதியாய் நான் பற்றி கொண்டிருக்கிறேன். எந்த நிலைமையிலும் நான் அவரை விட்டு நான் ஒரு நாளும் வழி விலகாதபடி என்னை பாதுகாத்துக்கோங்கப்பா. எனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நான் அவரிடத்திலே தான் ஓடுவேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் ஓடி வருவது அவருடைய பாதம் மட்டும்தான். அவருடைய பாதத்தில் வச்சிருவேன். அது என்ன காரியமானாலும் சரி, இசப்பா நான் உங்களுடைய பாதத்தில் வச்சுட்டேன், இனி நீங்க எனக்கு பார்த்துக்குவீங்க, அந்த ஒரு விசுவாசம் தான். அவ்வளவுதான். நான் ரொம்ப நேரம் ஆண்டவரிடத்துல ஜெபிச்சது கிடையாது. ஜெபிப்பேன் சில காரியங்களுக்காக, ஆனா சின்ன சின்ன காரியங்களுக்குள்ள ஏசப்பா உடைய சமத்துல விட்டுட்டேன், அவ்வளவுதான், உடைய பாதத்துல வச்சுட்டேன், இனிமே எனக்கு கவலை இல்லை, நான் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்க ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படிய நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? எங்கள் நேசிக்கிற அன்புலே சாமி, இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக உண்மை மறுபடியும் நாங்கள் துதிக்கும்படியான கிருபை தந்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீங்கள் கற்று தந்திருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்னிடத்தில் இல்லையே ஆண்டவரை, விசுவாசிக்கிறதற்கு என்னிலே பலன் இல்லையே என்று சொல்லி கதறுகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஐயா, கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தகப்பனுடைய ஒவ்வொரு தாயுடைய உள்ளத்தையும் கர்த்தர் நீங்க பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாச குறைச்சலை அவர்களிலிருந்து எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை குறைக்கக்கூடிய ஆண்டவரை
ஆண்டவரே அநேக காரியங்கள் அவருடைய குடும்பத்திலே நடந்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரே அவருடைய குடும்பத்திலே அப்படி ஏற்பட்டு இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை அவர்களை தூக்கி நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு என்று சொல்லி ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் கர்த்தர் நீங்க கரம் பிடித்து தூக்கி நிறுத்த போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். கலங்கி நிற்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை ஆறுதல் படுத்தும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. விசுவாச குறைச்சலாய் காணப்படுகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் நீங்க தேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் கற்று தந்திருக்கிறதன்படியே நாங்கள் உம்மிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் நீங்க விசுவாசத்தினாலே நிறைத்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் விரும்புகிற வேண்டிக் கொள்கிற எல்லா காரியங்களுக்கும் மேலான ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டளையிட போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.